நான் சுருக்கமாக சொல்கிறது, நீங்கள் 30 வருஷம் பிரபாகரனை கீழே இருந்தீங்க, யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் கொண்டு டிஎன்ஏ கீழே இருக்கிறீங்க. இப்போ எதிர்காலத்தில் இஸ்ரேலிய கீழே மிரிக்க வருமோ தெரியாது. ஏன் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்கிறோம்னா, இந்த நாடு நாங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயம்தான். இது எதுவரையில் பௌத்த நாடாக இருக்குமோ அதுவரையில் தான் முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம், அதுவரையில் தான் இது முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம். இதை நாங்கள் மவுத்து மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம், நாங்கள் சாகும் வரையில் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாங்கள் டர்க்கி இங்கே வந்து ஸ்தலம் அமைக்கிறதுக்கு எதிரானவர்கள், பங்களாதேஷ் வந்து இதுக்கு ஸ்தலம் அமைக்கிறனாலும் எதிரானவர்கள், இஸ்ரேல் வந்து அமைக்கிறனாலும் எதிரானவர்கள் தான். அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? இப்போ இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தொடர்ந்து மௌனமாக இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அரசியல் ரீதியாக அப்போ முஸ்லிம்களாகிய நாங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடந்த 35 வருஷமாக எவ்வளோ பலகீனமாகிக்கிறோம் என்று எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசியல் கட்சிகள் கூடிச்சு, அமைச்சர்மார் இருந்தாங்க வருஷக்கணக்காக. ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டையான்னு கேட்டால் எல்லாரும் அதை வச்சு பிரச்சனைகளை வச்சு அவங்களோட பிரச்சனைகளை முடித்தாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல. நாங்கள் தொடர்ந்து அதையும் சொல்லி வரக்கூடிய விஷயம்தான். தம்புள்ள பள்ளியை பற்றி பேசினோம், பறிக்கொடுத்தை தான் ஹிஸ்ட்ரி. மகார பள்ளியை பற்றி பேசினோம், பறிக்கொடுத்து தான் எங்களோட வரலாறு. சைனம் பண்ணினோம், ஆர்ப்பாட்டம் செஞ்சோம், பிடிச்சோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஜிக்கு போனவங்கள கொண்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 25 வருஷமாக அமைச்சராக இருக்க போல அவருக்கு நினைவு வரல, இப்போ ஞானம் பிறந்துச்சு. அதுதானே உண்மை. காத்தாங்குடி பள்ளிவாசலில் முஸ்லீம்களை கொண்டேன்ற விஷயம் அவர் 20 வருஷம் அமைச்சராக இருக்க போல அதை பற்றி எந்த நிகழ்ச்சியும் சோதாக்கள் தினத்தில் கலந்து கொள்ளலை. இப்போ செய்கிறாங்க, ஏன்னா இப்போ வேலை ஒன்றுமே இல்லை, அதனால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் ஒன்றுபட்டு ஒரு முடிவெடுக்கிறது தயாராக இருக்கிறோம். அதை பற்றி புறவு பேசுவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தில் கூட இதற்கு மேலே நாங்கள் ஃபேஸ்புக்கில், ரோட்டில், பள்ளிகளில், முஸ்லீம் க்ரௌடில் போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கு மாற்று வழி என்ன? பொத்துவில் என்றது மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இஸ்ரேலுடைய சென்டர் இருக்குது பள்ளியோட இருக்கிற பக்கத்தில். அப்போ அதில் போயிட்டு நாங்கள் நேற்று மகரிபை தொடர்ந்துட்டு பார்க்குறோம், பள்ளியில் வந்து ஸ்பீக்கர் வேலை செய்தும் இல்லை, எம்ப்ளிஃபயர் வேலை செய்தும் இல்லை. பள்ளி இருட்டாக இருக்குது. பள்ளியோட காணி உள்ளுக்கத்தான் அவங்களோட சென்டருக்கு செக்யூரிட்டி கொடுத்து இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப்ட ஜீப் நிற்கிது, போலீஸ்ட பைக் வந்து நிற்கிது, பள்ளி பாக்கினாவும் இருக்குது. கிழக்கு மாகாண முஸ்லீம்களே, பல அமைச்சர்கள் இருக்கக்கூடியவங்களே, நேற்றும் காங்கிரஸ்காரர் வந்து அங்கே ஸ்பீச் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் அங்கே இது நிலைமை. சபாத் ஹவுஸை வெளியாக்குறது புறம் இருக்கட்டும், பள்ளியை இழுத்து மூடிடாமல் இருக்கணும். நான் சொல்லிக்கொள்கிறேன், பள்ளி சபாத் ஹவுஸில் செக்யூரிட்டியுடைய பாக்கினாயிடக்கூடாது. அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. முதல் பொறுப்பு பொத்துவில் அரசியல் ரீதியாக முஷர்ரஃபுக்கும் ஆன்மீக ரீதியாக ஜமியத்துல் உலமாக்கும் இருக்கு. எங்களுக்கு தெரியும், சென்ற மாதங்களில் கூட ஜமியத்துல் உலமா தலைவர் அவர் அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிட்டு வந்தார் கூட்டத்தோட. அமெரிக்காவுக்கு போவானம் தாராளமாக பொத்துவில்ல வந்து தப்லீக் செய்யுங்க. நிறைய அமெரிக்காக்காரர் வராங்க, இஸ்ரேல்காரர் வராங்க, நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க தாவத் கொடுக்கறதுக்கு. பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பள்ளியை நாங்கள் வந்து எல்லாரும் விசிட் பண்ணக்கூடிய, இலங்கை முஸ்லீம்களோட வரலாறை படிக்கக்கூடிய ஒரு சென்டராக மாற்றணும். அந்த பள்ளியில் வெளியே லைட் பற்றணும், சத்தமாக பாங்கு சொல்லப்படணும். வரக்கூடிய டூரிஸ்ட் இஸ்லாம் என்ன, இலங்கையில் முஸ்லீம்களுடைய வரலாறு என்ன என்றதை படிக்கக்கூடிய ஒரு இடமா ஆக்கணும். இப்போ அதை நாங்கள் கொழும்புலேருந்து செய்ய வந்தாலும் பிரச்சனையாகும். அப்போ இவ்வளோ மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிறீங்க. இப்போ முஸ்லீம்கள் இங்கே 10% இல்லை இதை செய்கிறதுக்கு பயப்படுறதுக்கு. பொத்துவில் பிரதேச சபை இருக்கும் கூட கையில், கல்முனை ஜமியத்துல் உலமா இருக்குது, பொத்துவில் ஜமியத்துல் உலமா இருக்குது. அப்போ இப்படியான கட்டத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு வேலையை கட்டாயமாக செய்யலும். அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருக்கக்கூடியவங்களும், கல்முனை, காத்தாங்குடி போன்ற இடத்துல, அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கும் எல்லா நாடுகள்லையும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்மாரை தெரியும், பெரிய பிஸ்னஸ்காரரை தெரியும். நீங்கள் வாங்க, முஸ்லீம்கள்ட்ட காணி விற்க இருக்குதா, வேறு யார்ட்டையும் காணி விற்க இருக்குதா, அவங்களோட இன்வால்வ் ஆகி காணிகளை வாங்க. எங்களோட நாட்டுடைய இந்த தொடர்ந்து இந்த டூரிஸ்ட் வார விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 2000க்கு குறையாமல் அரபு நாடுகள்லேருந்து டூரிஸ்ட் வராங்க. அப்போ இது ஒரு இஸ்லாமிய டூரிஸ்ட் ஏரியாவாக மாற்றுவோம். நாங்கள் டூரிசமுக்கு எதிரானவர்கள் என்றதை சொல்லுவோம். இப்போ உண்மையாகவே இந்த விஷயத்தை ஏன் அதிகமாக பேசுகிறாங்க? ஒவ்வொரு காலத்துலேயும் நாங்கள் பார்த்தது உண்டு தானே. இப்போ இது 159 சீட்டு இல்லாமல் 115 சீட்டோ 110 சீட்டோ இருந்தால், ஹக்கீம் டேயோ ரிஷாட் டேயோ தேவை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருந்தால் இது ஒரு சிம்பிள் விஷயமா இருந்திக்கும் இஸ்ரேல் வந்துட்டு போகிறது. இது இவ்வளவு பேசும் பொருளாவிக்காது. இது நாங்கள் வரலாறுல நாங்கள் பார்த்த விஷயம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும். அதனால் நாங்கள் இதை அரசியலாக்க மாட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் அப்படி முஸ்லீம்களை பழி கொடுக்க ரெடியும் இல்லை. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற வாலிபர்கள் கெட்டு போகிறாங்களாம். போதைப் பொருள்கள் இருந்ததை விட
கூடியிருக்குது. பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் வாரவங்க எப்படியும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை எங்களுக்கு தடுக்க இயலாது, அதை எங்களால் தடுக்க இயலாது. ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் பௌத்த சமூகத்துக்கு பொறுப்பொண்டு இருக்குது. பௌத்த சென்டர் அமைக்கிறதுக்கு, பௌத்த மதம் என்னன்னு சொல்லி படிச்சு கொடுக்கறதுக்கு வாரவனுக்கு முஸ்லீம்களுக்கு பொறுப்பு இருக்குது, அதை படிச்சு கொடுக்கறதுக்கு. நாங்கள் இப்படியான வேலைகளை செய்யறதுக்கு கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் தயாராகணும். விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறவங்க முன்வரணும் என்ற விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட தயவு செஞ்சு எங்கட பின்னுக்கால சுற்றி கொண்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களா, ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கிறோமா, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தேடி 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 இருக்காமல் உங்களோட பெட்ரோல் அநியாயமாக வாணும். தயவு செஞ்சு உங்களோட பெட்ரோல் அநியாயமாகிக்கொள்ள வாணும். நீங்கள் எடுக்கிற சம்பளம் உங்களுக்கு போதும். அது இல்லாததுக்காக வேண்டி இன்னும் யார் யாருடைய மஞ்சள் கவருக்காக வேண்டி பிழையான பொய்யான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து மக்களை திசை திருப்பவானம். நாங்களும் எப்படி இதற்கு முன் இந்த நாட்டில் 35-40 வருஷமாக ஊழல் அரசியலுக்கு எதிராக இந்த ஜேவிபி அரசாங்கம் குரல் கொடுத்து இன்றைக்கு நாட்டில் ஆட்சி அமைச்சாங்களோ, அது மாதிரி ஊழலுக்கு எதிரான, களவுக்கும் திருட்டுக்கும் எதிரான விஷயங்களை தான் சொல்லி வாரம். நாங்கள் இந்த நாட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் விடையும் ஆதரவானவர்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். வசலாம். பேசாத விடயங்களை பற்றி பேசுகிறார். கடந்த காலங்களில் அவர் பேசவில்லை என்பதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் நடந்த அநீதியை பேசக்கூடாது. இல்லை, பேசக்கூடாதுன்றது இல்லை, தாராளமாக பேசலும். இது பேசுகிறாங்க அரசியல் தேவைக்காக வேண்டிய என்றதை தான் நாங்கள் சொல்லக்கூடிய வர விஷயம். அரசியல் தேவைக்காக அவர்கள் பேசுகின்ற அதே நேரம் ஏனைய தலைவர்கள் முஸ்லிம் சமுத்திர பிரச்சனையை எதுவுமே பேசாமல் இருக்கின்றார்கள். ஏனைய தலைவர்னு சொல்லி இல்லை, இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி 25 வருஷமாக அமைச்சர்களாகவும் அரசாங்கத்தில் பங்காளிகளாகவும் இருந்தவங்க. இல்லை, சமூகத்தினுடைய பிரச்சனையை கதைக்கின்ற பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லையே, சமூக தலைவர்கள், பொது அமைப்புகள், ஏனைய மத தலைவர்களுக்கு இருக்கின்றது. கட்டாயம் அவர்கள் பேசாமல் இருக்கிறார். அவர்கள் இங்கே குற்றம் சாட்டாமல் அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சாட்டுகின்றனர். அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்னட்டு சொன்னால், உதாரணத்துக்கு சமூக தலைவர்கள்னு சொல்லி நாங்கள் ரிஸ்வி முஃப்தி எடுத்துக்கொள்வோமே, அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் எலெக்ஷன் கேட்டு அவர் தலைவர் ஆகிறது இல்லை. அவர் எங்கேயும் போயிட்டு மேடை போட்டு பேசுறது இல்லை. என்னென்ன பிரச்சனை முஸ்லீம்களுக்கு இருக்குது, எனக்கு ஓட் தாங்க, என்னைய தலைவராகன்னு இந்த பிரச்சனையை முடிப்பான்னு சொல்கிறது இல்லை. யூசுப் முஃப்தி எடுத்துக்கொள்வோம், இந்த ஷேக் அகாரை எடுத்துக்கொள்வோம். இது மாதிரி யார் சரி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அவங்களோட கம்யூனிட்டியில் என்ன சரி ஒன்றில் பெரிய தலைவராக இருக்கிறாரு, அவங்க மேடை போட்டு இந்த கதை சொல்கிறது இல்லை. யாருக்கிட்டையும் பொய் வாக்குறுதி சொல்கிறதும் இல்லை. சரியா? ஆனால் இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இவங்க இந்த பிரச்சனைகளை பேசித்தான் இந்த இடத்துல தொடர்ந்து 20-25 வருஷமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு கவலையான செய்தி என்னென்னு சொன்னால், என்ன சொன்னாலும் கொழும்பு முஸ்லீம்களை விட கிழக்கு மாநிலத்தில் படித்தவங்க கூட தானே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக இந்த 2 காங்கிரஸ் கிட்டே மாட்டிக்கொண்டு இருக்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சென்ற இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கொழும்பில் நாங்கள் எங்களோட கேம்பெயின் இருந்துச்சு, கொழும்புடைய அதிகாரம் கொழும்பானுக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விஷயத்தை பேசலை, கிழக்குடைய அதிகாரம் கிழக்கானுக்கு தான் இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், அவனுக்கு தான் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தெரியும். சும்மா செல்லுவோமே, இந்த 15-20 வருஷத்துக்கும் ஒன்று இருக்குது சமூகத்துக்கு. உங்களோட ஹரீஸ் மாதிரி, உங்களோட ஹரீஸ் எம்பி இருந்தார், சமூகத்துக்கு நலவு செய்யலைன்னுங்களே, அவரால் சமூகத்துக்கு என்னையை பொறுத்தவரையில் சமூகத்துக்கு கெடுதி நடக்கல. ஆனால் இவங்களோட விஷயம் எப்படி இருக்குது, சமூகத்துக்கு கெடுதி தான் நடந்துச்சு. பிரச்சனைகளை பேசி நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை பேசுகிறதால இது அரசியலாக்கப்படுது. இந்த பொத்துவில் அருகம்பை பிரச்சனை. அதனால் இவங்க மௌனமாக இருக்கிறதே சமூகத்துக்கு செய்கிற பெரிய நலவு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த முக்தி வந்தவர்கள் முஸ்லீம் ஆகிறவங்களோட ஓட்டுக்கு கடுமையோட ஓட்டு பேசலை. ஆனால் அதே நேரம் ஏனைய மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள், பௌத்த மத தலைவர்கள் அவர்களும் போட்டு கேட்குறது. ஆனால் அவங்க சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்காங்க. ஏன் அதனால தான் நேரத்தோட சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாங்கள் இந்த ஒன்றுமில்லாதவங்களாக இருக்கிறோம். உண்மையான செய்தி உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் பிமல் ரத்நாயக் ஒன்று சொன்னார், 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணினை வந்து காதினால் சொல்லியன்னு சொல்லி. எங்களுக்கு இந்த தடவை ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்துச்சு. முகமது நவாஸ் என்று செல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜை அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு இலங்கை வரலாறில் 240 வருஷ நீதித்துறை வரலாறில் யாருமே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்ததில்லை. ஜஸ்டிஸ் மாதிரி இருந்திருக்கிறாங்க. உண்மையாகவே காதினல், நான் அவரை புகழ்ந்து பேச வரல இன்னைக்கு, நான் காதினை பற்றி புகழ்ந்து பேச வரல. காரணம், ஜனாசா எரிப்புக்கு பின்னால் அவரும் இருந்தார், அது ஒரு தனி தலைப்பாக பேசுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர் சொல்லி இந்த நாட்டில் பாதுகாப்பு துறையில் இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுக்கலும் என்று சொன்னால், ரிஸ்வி முஃப்தி ஆங்க. உதாரணத்துக்கு முஸ்லீம்கள்
ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்படியான கட்டத்தில் எங்களை விட குறைஞ்ச பெர்சன்டேஜில் இருக்கிற சமூகத்தில் ஒரு ஃபாதர் சொல்கிறாரு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்குது. இவ்வளோ முஸ்லீம் நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நாட்டில் எத்தனையோ தேவைகளை முஸ்லீம்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான கட்டத்தில் ரிஸ்வி முஃப்தியாங்களுக்கு அப்படியான ஒரு தொடர்பு இருந்திருந்தால் முகமது நவாஸ் எங்களை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கியிருக்கேச்சு. இதுதான் உண்மை. நாங்கள் அந்த இடத்துல இல்லை. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு பெறக்கூடிய இருந்துச்சு. ஆனால் இதுவரையில் நாங்கள் விழிக்கவும் இல்லை, இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. சட்டவிரோதமாக அமைத்திருக்கிறது அருகாமல் அது சட்டவிரோதம். அரசாங்கம் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. சட்டவிரோதமான ஒன்று அகற்றாமல் அதுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்தது. அரசு இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் வார நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குதானே, உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதோண்டே. இப்போ இது எங்களை விட வல்லரசு நாடுகள். இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறோம் 10%. அதுதான் உண்மை. எங்களோட எதிர்ப்பு மிக்கவும் 10% தான் என்னையை பொறுத்த வரையில். எங்களோட எதிர்ப்பு 100% இருக்கல. இந்த நாட்டு பௌத்தர்களுக்கு இதை விழிப்புணர்வு ஊட்ட பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க அவங்களோட நாடுன்னு தானே, அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. இதில் இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் முன்னுக்கு வராங்க இல்லை. இப்போ உலக நாடு இப்போ 2 வருஷமாக அடிச்சு கொண்டு இருக்கிறான். முழு உலகமும் வானம் என்றது தொடர்ந்து அடிக்கிறான். இது எங்களை விட பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அவன் கேட்குறான் இல்லை. அப்படிப்பட்ட நாடொண்ட இந்த புதுசாக வந்து அரசாங்கம் திடீரென்னு சொல்லி எதிர்க்கையுமாது பகச்சு கொள்ளையுமாது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏழுமென்று சொன்னால் இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸில் சேர்ந்த அந்த தவிசாளருக்கு செல்லுங்க, அவர் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சோ திறந்து வச்சு கொள்ளட்டும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏட இது பிரதேச சபை கீழே இருக்கிறத மூடன்னு சொல்லி 7 மணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏட தலைவர் சொல்றாரு, ரவுஃப் ஹக்கீம் என்றவர் சொல்றாரு, இதை மூட சொல்லின்னு சொல்ல சொல்லுங்க. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.